பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரே வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் கூட எடுத்து விட்டோம், பரிசுத்தாவி கூட சிலர் பெற்று விட்டீர்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. வேத வாக்கியங்களை என்ன பண்ண வேண்டுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? இது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். வேத வாக்கியங்களை நான் ஆராய முடியுமா? என்னால் ஆராய முடியுமா? இல்லை. நம்ம படிக்கும் போதே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது, இந்த வசனத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் எனக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும், இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு எப்படி நான் பகிர்ந்து கொடுக்க முடியும், இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் ஆராய வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்ன பண்ணுங்க? ஆராய்ஞ்சு பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்ல காரியம். பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. வேத வாக்கியங்களை நாம் ஆராயும்படியாக நமக்கு அவர் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சொல்றாரு அதுக்கு மேலன்னா, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே. பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் உண்டுன்னு நம்ம படிச்சோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் வரும்னு விசுவாசிக்கிறீங்களே. அப்போ பைபிளை ஆராய்கிற அந்த ஆராய்ச்சி, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஆராய்ச்சினால ஒரு மனுஷனுக்கு என்ன வருமா? நித்திய ஜீவன் வருமா? வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிற ஒரு ஆராய்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆராய்ச்சினால நித்திய ஜீவன் கிடைக்கும்னு வேத நமக்கு அழகா சொல்லுது. இப்ப கர்த்தருடைய வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்களேன். நல்ல ஜெபத்தோட ஆராயுங்களேன் வேதத்தை. ஆண்டவரே, உம்முடைய வேதம் இப்படி சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் இப்படி இருக்கு, இதனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கை இடுங்களேன். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. ஆமா, வேத வசனங்கள்ல எல்லாம் மோசே அவரை பற்றி பேசுறாரு, ஆபிரகாம் அவரை பற்றி பேசுறாரு, அப்புறம் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை பற்றி பேசுறாங்க, சாமுவேல் அவரை பற்றி பேசுறாரு, நியாயாதிபதிகள் அவரை பற்றி பேசுறாங்க, பிலேயாம் தீர்க்கதரிசி கூட அவரை பற்றி பேசுறான், அப்புறம் பைபிள்ல இருக்கிற ஏசாயா, எசேக்கியேல் எல்லாரும் அவரை பற்றி பேசுறாங்க. இப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரை பற்றி தான் சாட்சி கொடுக்குது. அவர் எப்படி வருவாரு, அவர் இந்த உலகத்துல என்ன செய்வாரு, அவர் எப்படி மரிப்பாரு, அவர் எப்படி இந்த உலகத்துல அதிசயங்கள் செய்வாரு, பிறகு எப்படி 3ஆவது நாள் மரிச்சு உயிரோட எழுப்புவாரு, எப்படி நித்தியத்துல வரப்போறாரு, மகிமையில் எப்படி வெளிப்பட போறாரு, இதெல்லாம் அவர் சொல்றதுக்கு முன்னாலேயே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற வேத வசனங்களாக இவைகள் நமக்கு கிடைத்து விட்டது. அருமையானவர்களே, அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த வேத வசனங்களை நீங்க என்ன பண்ணணும்? படிச்சு படிச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. ஆராய்ச்சி பைபிளை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. வேத ஆராய்ச்சியில உட்காருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வேத பாடங்கிறத விட வேத ஆராய்ச்சி கூட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அதனால வேதத்தை ஆராய்கிற மக்களா உட்கார்ந்து நீங்க வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாரு, கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவள் அவைகளே என்று சொன்னீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஆராய்ஞ்சு பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.